அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விலையேற்றம், அதாவது அரசாங்கங்கள் மாறினா விலையேற்றம், பொருட்கள விலையேற்றம் குறைக்கப்படுன்றது பொய்ன்றது நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு தான் நான் இன்றைக்கு வந்தேன். அதாவது இப்போ அரசாங்கங்கள் மாறினா விலையேற்றம் குறைக்கப்படும். அதாவது ஒரு தரப்பினர் செல்றாங்க, ஒரு கட்சியினர் செல்றாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விலையேற்றத்தை குறைப்போம். ஒரு நாளும் அது சாத்தியப்படாது. இப்போ கடந்த காலங்களில் எங்களுக்கு அனுபவம் இருக்குது இல்லையா? நீ கடந்த காலங்களில் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு வேர்ட் செல்வாங்க, அவங்க ஆட்சிக்கு செல்வாங்க. இப்போ நாங்கள் கிட்ட ஜனாதிபதி எலெக்ஷனும் மெத்துவர்னண்டும் அதுக்கும் மகா மெத்துவர்னண்டும், அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனும், இந்த ரெண்டும் கிட்ட வந்ததுனால எங்களுக்கு அரசாங்கத்துக்கு கோடிக்கணக்கான செலவழிஞ்சிட்டு நஷ்டமாகிட்டு, அதனால் அதை ஈடு செய்கிறேன்ட நாங்கள் இந்த விலைவாசி பொருட்கள விலையை நாங்கள் கூட்டணும் ஒரு 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 வேர்டை சொல்லுவாங்க. சரியா? இனி அது ஏன் நடக்குதுன்றா, இப்போ சாதாரணமாக கிட்ட ஒரு 3 வருஷத்துக்குள்ளுக்கு ஒரு ஜனாதிபதி, ஒரு ஆட்சி மாற்றம், ஒரு ஜனாதிபதி, பார்லிமெண்ட் எலெக்ஷன், அது மாறும் பொழுதுதான் இது விலையேற்றம் நடக்குது. சரியா? நான் சொல்றது என்னன்னா, இதை தடுக்கணும்டா ஒரு அரசாங்கம் வந்தா இனி அவங்க ஒரு குறைஞ்சது ஒரு 15 வருஷமாலும் அவங்க ஆட்சியில் ஈந்தா தான் இந்த விலையேற்றங்கள் எல்லாம் குறைக்கலும், பொருட்கள விலையெல்லாம் குறைக்கலும். சரியா? இனி அதைத்தான் நான் இதை உங்களுக்கு தெளிவுபடுத்தி வந்தேன். இப்போ அமைஞ்சிற அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கம், மக்கள் விரும்பக்கூடிய ஒரு அரசாங்கம். இனி இதை தொடர்ந்து கொண்டு போனாதான் எங்களுக்கு இன்னும் முன்னுக்கும் இந்த விலையேற்றங்கள் குறைக்கிறது, மக்களுக்கு நல்லது செய்கிறதுன்ட்டு இன்னும் பல நலவுகள் நடக்கும் இல்லையா? இனி அதைத்தான் இப்போ இன்னொரு தரப்பினர் மறுதானம் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி மக்கள் மனசில் போட்டு நாங்கள் விலையேற்றத்தை குறைப்போம் அப்படி இப்படின்ட்டு சொன்னால் அது உண்மையில் பொய், அது சாத்தியப்படாது. உண்மையில் இப்போ 3 வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன் நடந்தால் அதுக்குண்டான செலவு, கோடிக்கணக்கான செலவு, அதெல்லாம் நாங்கள் தான் கட்ட வரும். அது உண்மையில் அது தான் நடக்கும். இனி இதை தடுக்கிறதுக்கு தான் நான் செல்கிறேன். இப்புள்ள அரசாங்கத்தோட நாங்கள் ஒத்து பேய்த்து ஒரு 15 வருஷம் போனதுக்கு பிறகு ஒரு நாடு நல்ல நிலைமைக்கு வரும் இல்லையா? வந்துட்டு அதுக்கு பிறகு ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருமே. இப்போ திடீர்னு இந்த விலை பொருட்கள விலையை குறைக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தா அது நடக்காத காரியம் இல்லையா? அதனால் கொஞ்சம் பொறுமையாக இந்த செயலில் ஈடுபடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.